வேளையில் நம்ம எல்லாரும் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28 வாசம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு போதும். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவன் எப்ப தீர்மானம் பண்ணினார்? தாயின் கருவில உருவாறதுக்கு முன்னமே உங்களை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 1:1. ஆதியில ஆண்டவர் என்னத்தை சிருஷ்டித்தார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படி ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறதற்கு முன்னமே, அல்லேலூயா, வானம் பூமிய சிருஷ்டிக்கிறதற்கு முன்னமே, அப்புறம் அததான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னமே. அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னமே. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள எப்ப தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. இப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாமா? இல்லையா? லூசிஃபர் என்ன ஆயிட்டான்? கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக பெருமை கொண்டு அகங்காரம் கொண்டு நான் உன்னதமானவருடைய இடத்தை பிடிப்பேன்னு நினைச்சோம், விழுந்துட்டான். இப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாநாடு போடுறாங்க. இல்ல மாநாடுன்னு சொல்றதுக்கு மேல என்ன சொல்லலாம்? ஒரு கவுன்சிலிங். 2-3 பேருக்குள்ள என்ன நடக்குது? மீட்டிங். 3 பேருக்கு இடையில என்ன நடக்குது? ஒரு ஆலோசனை. பிதா சொல்றாரு, அவன் தான் தப்பு பண்ணி விழுந்துட்டான், அதனால நான் என்ன பண்ண போறேன்? அவனை மாதிரி இல்ல, நம்முடைய சாயலாகவே. ஆதியாகமம் 1:26 வாசிங்க. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஓகே, எப்படி சொன்னாரு? பிதா என்ன சொல்றாரு? லூசிபரை உருவாக்கின மாதிரி உருவாக்க வேணாம். எப்படி உருவாக்கலாம்? நமது சாயல்ல, நமது ரூபத்தின்படி. யாரை உண்டாக்கலாம்? மனுஷனை உண்டாக்கலாமா அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க? 3 பேரும் சேர்ந்து கலந்து உரையாடுறாங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கலந்து உரையாடும் போது அந்த உரையாடல்ல யாரெல்லாம் ஆண்டவர் பார்த்தாராம்? நம்ம எல்லாரையும் பார்த்தாராம். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை அவர் என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொண்டார். அவருடைய தீர்மானம் எப்ப உள்ளதுங்க? உலக தோற்றத்துக்கு முன்ன. நீங்க என்ன சொல்லணும்? பிசாசு உங்களை சோர்வுக்குள்ள தள்ளும் போது, பிசாசு உங்களை கவலைக்குள்ள மூழ்கடிக்க பார்க்கும் போது, பிசாசு உங்களை பயத்துல வாட்டும் போது, பிசாசு உங்களுக்கு மனச்சோர்வு கொண்டு வரும்போது நீங்க என்ன சொல்லணும்? என் தேவன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் எப்ப என்ன தெரிந்து கொண்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டாரா பிசாசேன்னு சொல்லணும். நாம வசனத்தை சொல்றதே இல்லை. நாம என்ன சொல்றோம்? ஒன்னா व्यसனமாகறோம், இல்லைன்னா கூச்சல் போடுறோம். நம்ம சத்தத்தை கேட்டு அவன் பயந்துக்குவான்னு நினைக்கிறோம். நம்ம சத்தத்தை கேட்டெல்லாம் யார் பயப்பட மாட்டா?
சத்தமா அந்நிய பாஷை பேசுனா பிசாசு பயந்துக்குவான்னு நம்ம நினைக்கிறோம். அவன் நம்மளை விட பல மடங்கு சத்தமா அந்நிய பாஷை பேசுவான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் நின்றால் அவன் உங்களை கண்டு நடுங்கி ஓடி போய். உலக தோற்றத்துக்கு முன்ன கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். எல்லா பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க. நம்மள உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாருங்க. ஐயா ஏயா மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. உலகம் உருவாக்குறதுக்கு முன்ன நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அதுக்கு முந்தின வசன வாசிங்க. எபேசியர் 1:3 வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன்னதத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆசீர்வதிக்க போகிறார். அறகுறையா ஏதோ கேட்கறதுல கால்வாசி இல்ல ஏதோ 100 கொடுப்பார். சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஆனா நீங்க உங்க முகமெல்லாம் எப்படி இருக்குது? அவர் எங்கெங்க ஆசீர்வதிச்சார், அது என்னமோ அங்க வசனம் இருக்குதுங்க. ஆனா அவர் ஒண்ணு என்ன ஆசீர்வதிச்ச மாதிரியே தெரியல. என்ன வதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. என்ன பண்ணல? ஆசீர்வதிக்கல. சொல்லுங்க. உன்னதத்தில் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் என்னை கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுட்டார். யாருக்காக? நமக்காக. நம்ம என்ன பண்ணல? சுதந்திரிக்கல. எதனால? அவரை நம்பாததுனால. எதனால? அவரை நம்புறதில்ல. நம்ம எங்கெங்க என்னங்க நடக்குது? ஒன்றும் நடக்கலைங்க. ஏங்க நான் கிராமத்துக்கு போயிட்டு வந்தேங்க, ஒருத்தனும் காணிக்க கூட கொடுக்கலைங்க. எங்கெங்க ஒரு பேயாவது ஓடலைன்னா பரவாயில்லைங்க, ஆடவாவது செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒன்றும் ஆடவும் இல்லை ஓடவும் இல்லைங்க. ஏங்க ஒரு காய்ச்சல் கூட நல்லா இல்லைங்க. என்னத்துங்க ஒரு சகல ஆசீர்வாதனா? இது இப்படியே முறுமுறுக்கிறதுனால உங்களால் என்னத்தை பார்க்க முடியல? கர்த்தருடைய கிரியையை என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. உன்னதத்தில் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதித்து விட்டார். உன்னதத்துல உலகம் தோன்றதுக்கு முன்னால, ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னால உங்களை சார்ந்த உண்மையான விசுவாசிகளை, உண்மையான தேவனோட பிள்ளைகளை அவர் உலக தோற்றத்துக்கு முன்னால இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம்? பார்த்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறார். 9ஆம் மணி என்ன ஆச்சு? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை அந்தகாரம் உண்டாச்சா? உண்டாகி முடிச்ச உடனே என்ன ஆச்சு? சரி, பூமி அதிர்ந்தது, தேவாலய திரைச்சிலை. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இயேசு என்ன சொன்னார்?
அதெல்லாம் அப்புறம். மகா சத்தமாய் கூப்பிட்டு, ஆமா, மகா சத்தமா இயேசு கூப்பிட்டாரு. என்னன்னு கூப்பிட்டாரு? எங்கெங்க நீங்க காரிருள் முடிஞ்ச உடனே அவர் என்ன சொன்னாரு? என் தேவனே, பிதாவால குமாரனால அல்லது குமாரனால தாங்க முடியாத ஒண்ணு என்னதான்? பிதாவுக்கும் அவருக்கும் உறவில்லாத நேரம் ஒண்ணுதான் அவரால் தாங்க முடியாத ஒண்ணு. எதுங்க? சிலுவை பாடெல்லாம் கண்ட ஒரு மிரளெல்லாம் கிடையாது. அவரு தான் வாலண்டியரா சொன்னாராம். இப்ப இந்த கவுன்சிலிங் நடக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. மனுஷனை நான் என்ன பண்ண போறேன், நம்ம சாயல்லையே படைக்க போறேன் அப்படின்னு பிதா சொல்றாரு. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப அவன் பாவம் செஞ்சுட்டானா என்ன பண்ணுவீங்க? அவன் தவறிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஆமா இல்ல, அதை பத்தி நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னு பிதா சொன்னாராம். அப்புறம் பிதா, குமாரன், பரிசுத்த, சரி நாம் அதை குறித்து சிந்திச்சு முடிவெடுத்துட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்கும். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட வர்றாரு? குமாரன்கிட்ட வர்றாரு. பிதா அன்னைக்கு கேள்வி கேட்டாரு. அதுக்கு நாமளும் ஒன்றும் பதில் சொல்ல, அவரும் ஒன்றும் சொல்லலையே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பேசினாங்க. மனுஷன் பாவம் செஞ்சிட்டானா என்ன பண்ணணும்? அவனுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் உண்டாக்கணுமே. நம்முடைய சாயல்ல வேற படைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவனோ பாவத்துல தவறிட்டானா அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுமே. இயேசு சொன்னாராம், சரி அப்படின்னா நான் வேணா அவங்களுக்காக போய் என்னையே பலியா கொடுத்து அவங்களுக்காக பாவ நிவர்த்தியை நான் உண்டு பண்றேனே அப்படின்னு சொன்னான். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா குமாரனே அப்படின்னு யார் கேட்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கேட்டார். ஆமா, அப்புறம் நம்ம தானே படைக்கிறோம். இப்போ நம்ம மக்களுக்காக நம்ம உயிரை நம்ம கொடுத்தா தானே சரியா இருக்கும். அதனால நானே போறேன். சரி, அப்ப நீங்க பிதா கிட்ட சொல்லுங்க, பிதா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நம்ம அன்னைக்கு பேசணுமே மனிதனை உண்டாக்கலான்னு, நீங்க என்ன பிதாவே யோசிச்சீங்க? மனிதன் பாவம் செஞ்சானா என்ன பண்றதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் பலிக்கு நம்மள யாராவது ஒருத்தர் போனாதான் என்ன பண்ண முடியும், அந்த நிவர்த்தியை உண்டு பண்ண முடியும். அதான் நான் ஆலோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? குமாரன் சொல்றாரு, நான் வேணா நம்ம படைக்கிற ஜனத்தை மனிதருக்காக நான் போய் என்ன பண்றேன், என் உயிரை நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். நானே என்னை பலியாக்குறேன். நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா குமாரனே? ஆமா, நான் நல்லா தான் யோசிச்சு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அது நல்ல திட்டம் தான். அவர் அப்படி பலி ஆனார்னாக நான் போய் அதுக்கு பின்னால் என்ன பண்றேன், அந்த பலியோட மேன்மை பூமியில விளங்கும்படி நான் போய் என்ன பண்றேன், கிரியை செய்யறேன். ஓ, இது நல்ல திட்டம். சரி, அப்படின்னா நம்ம மனிதனை உண்டாக்கலாமா? உண்டாக்கலாம். சரியா? இப்படி ஒரு பிளான் பண்ணாங்கன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம் நம்ம. சரியா? இப்படி ஒரு, ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன இருக்கு, தீர்மானிச்சிருக்கிற இல்லையா? இப்போ பிதா, குமாரன், பரிசுத்தம் யாரோ ஒருத்தர் தன்னோட போக்கில் செய்ய மாட்டாங்க. அவங்க எப்பயுமே 3 பேர் எப்படி தான் செய்வாங்க, ஒன்றா இருந்து தான் செய்வாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லை, போட்டா போட்டி இல்லை, பகைமை இல்லை, கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை. அதனால அவங்க இணைந்து செயலாற்றாங்க. இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான், அந்த தீர்மானத்துல மனுக்குலத்தை படைக்கணும் போது அவர் இன்னைக்கு வரக்கு இருக்கிற ஜனங்களை எல்லாம் தம்முடைய
ஆவிக்குரிய என்னது வல்லமையினாலும் பலத்தினாலும் ஞானத்தினாலும் எல்லாரையும் பார்த்தார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமாகிய நம்மையும் அன்றே பார்த்தார். சிலுவையில இயேசு தொங்கிட்டு இருக்கிறார். ரொம்ப தாங்க முடியல. முக்கியமா அவருக்கு தாங்க முடியாது என்ன? ஆமா இல்லையா? ஏசாயா 53 10. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தரோங்கும் போது இது யாரை குறிக்குது? பிதாவை குறிக்குது. யாரை நொறுக்க சித்தமாகி? குமாரனை பிடிச்சி தள்ளி விட்டாரா? குமாரனை வேற வழி இல்லை, நீதான் போயாகணும், போ பூமிக்கு அப்படின்னு தள்ளி விட்டாரா? இல்ல. அது யாரே எடுத்துக்கொண்டது? குமாரனே வாலண்டியரா ஏற்றுக்கொண்டது. சங்கீதத்தில் நாம் அதை குறித்து பார்க்கிறோம். எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினேன் இல்லையா? சோ அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தார். பிதா அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். யாருக்காக? நமக்காக. வாசிங்க. நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா ஒப்பு கொடுக்கும் போது என்ன பலியாக? என்ன பலிங்க? என்ன பலிங்க? லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சுக்கிட்டே போங்க. அங்கே 5 பலிகள் கொடுக்கப்படும். என்ன பலிகள்? 5 பலிகள். சரியா? 1ஆம் அதிகாரத்தில் ஒரு பலி, 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பலி, 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பலி, 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பலி, 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பலி. உங்களுக்கு தெரிஞ்ச பலியெல்லாம் சொல்லுங்க. குற்ற நிவாரண பலி இப்ப வாசிச்சது, தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, அதான் சொல்லிட்டாங்களே, போஜன பலி, சோத்திர பலியா? நல்லா கவனிங்க. இப்ப 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு பலியாக என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன், லேவியன் ஒருவன் என்ன பண்ணணும்? இந்த ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு பலியாக செலுத்தும். இப்ப 5ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது என்ன பலி? குற்ற நிவாரண பலி. இருக்கிற மற்ற 4 பலிகளை விட இந்த பலி எப்படிப்பட்டது? ரொம்ப முக்கியமானது. அந்த 4 பலியை செலுத்தி தான் எந்த பலியை செலுத்த முடியும்? குற்ற நிவாரண பலியை செலுத்த முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? அவர் தன்னை தகன பலியாக ஒப்பு கொடுத்தார், போஜன பலியாக ஒப்பு கொடுத்தார், பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார், சமாதான பலியாக ஒப்பு கொடுத்தார், குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்ப இந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் பலி செலுத்தும் போது இந்த ஒரு பலி, ஒருத்தன் பாவ நிவாரண பலி செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிற தகன பலியை செலுத்தணும், போஜன பலியை செலுத்தணும், பாவ நிவாரண பலியை செலுத்தணும். ஒருத்தன் என்ன சொல்றான்? நீங்க எனக்காக சமாதான பலியை செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அவன் முதல் 3 பலியை செலுத்தின அப்புறம் தான் எதை செலுத்த முடியும்?
சமாதான பலியை செலுத்த முடியும். ஒருத்தன் குற்ற நிவாரண பலி அவனுக்கு செலுத்தணும்னா இந்த 4 பலியையும் செலுத்தின பின்னால்தான் என்னத்தை செலுத்த முடியும்? குற்ற நிவாரண பலியை செலுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையிலே கொடுக்கும் போது அவர் தன்னை எந்தெந்த பலியாக ஒப்பு கொடுத்தார்? தகன பலியாக ஒப்பு கொடுத்தார், போஜன பலியாக ஒப்பு கொடுத்தார், பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார், சமாதான பலியாக ஒப்பு கொடுத்தார், இறுதியில் என்னவா ஒப்பு கொடுக்கிறாரு? குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த ஒவ்வொரு பலியும் எந்தெந்த முறையில செய்யணும்னு அந்த லேவியர் 5 அதிகாரத்துல இருக்குது. அதை நீங்க நேரம் இருந்தா நீங்கெல்லாம் பிஸியான ஆட்கள், உங்களுக்கெல்லாம் டைம் இருக்காது, அது தெரியும். எனக்கு ரொம்ப ஊழிய பளு அதிகம் இருந்தாலும் ஐயாமார் கண்களில் தயவு கிடைச்சதுன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்க முடிஞ்சதுன்னா 1வது அதிகாரத்தில் அந்த பலி எப்படி செலுத்தணும், 2வது அதிகாரத்தில் இந்த பலி எப்படி செலுத்தணும், 3வது அதிகாரத்தில் அடுத்த பலியை எப்படி செலுத்தணும், அந்த பலிகளுக்கு என்னென்ன முறைகள் கொடுக்கப்பட்டது, கொஞ்சம் பொறுமையாக வாசிச்சு பாருங்க. அந்த அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை பாடுபட ஒப்பு கொடுத்ததுல இருந்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. குற்ற நிவாரண பலி, பலிகளின் உச்சக்கட்ட பலி என்னதுங்க? குற்ற நிவாரண பலி. சரியா? ரைட். ஒப்பு கொடுத்த அவர், வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். ஒப்பு கொடுக்கும் போது 10வது வசனம் 53:10, அவர் குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு ஒப்பு கொடுக்கும் போது, பிதாவை பிரிந்து இருக்கும் போது, அந்தகாரத்துக்குள்ள தொங்கும் போது பிதா அவருக்கு யாரெல்லாம் காட்டினாரு? சத்தியமங்கலத்தில் பாஸ்டர்ஸ் கூட்டத்தில் இப்படி ஒரு கூட்டம் உன்னை ஆராதிப்பாங்க மகனேங்கிறத அவர் பேச முடியாது, ஏன்னா அவர் பிரிஞ்சிருக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் அவருக்கு காண்பித்தார். அந்த சந்ததியை கண்டதுனால அந்த சந்ததிக்காக அவர் நீடித்த நாளாய் இருப்பார். ஒரு குழந்தை பெத்துக்க போற தாய் இல்லையா, பிரசவிக்கிற ஒரு தாய், அந்த பிரசவ வலியோட உச்ச கட்டத்தில் அவ என்ன நினைப்பாலாம்? இப்படி ஒரு வலியை கடந்து போய் ஒரு பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு பதிலா நான் என்ன ஆயிடலாம்? செத்து போயிடலாம். நினைப்பாங்களா? 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 நினைக்க மாட்டாங்களா? அது எப்படிங்க எங்களுக்கு தெரியும், நாங்களா அந்த வழியா அது ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாங்க முடியாத அந்த வேதனையில கடந்து போகும்போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்கொலை நான் பண்ண முடியாது, நீங்க என்ன எடுத்துக்கோங்க, நீங்க என்ன, அதுதான் அதோட மறைமுகமான மன்றாட்டு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க. ஆனா அவரை அடுத்த மூச்சில் என்ன சொல்றாரு? ஆனாலும் என் ஆசை அல்ல, என் விருப்பம் இல்லை, என் ஏக்கம் இல்லை, உம்முடைய விருப்பம், உம்மோட ஆசை, உம்மோட ஏக்கம், அதை நான் நிறைவேற்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில பார்த்ததுனால தான் நான் அவங்களுக்காக சாகக்கூடாது,
நீடித்த நாளா நான் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை பார்த்து இன்னைக்கு ஆறுதல் அடையறோம்ல, பலன் அடையறோம் இல்ல? இருக்கிற பிரச்சனை போராட்டத்தை கண்டா பேசாம உயிரோட இருக்கிறத விட என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம்னு நினைக்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டு இல்ல? ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு பலகார பைய தூக்கிட்டு வந்து, ஆண்டவர் ஏதோ ஒரு ஆளுகிட்ட பேசியிருந்தாலும் அதை போய் என் பையனுக்கு கொடுத்துட்டு வாடான்னு அனுப்புனதுனால நம்ம அந்த நேரத்துல ஒரு ஆறுதல் அடையிறோம்ல, ஒரு பலன் அடையிறோம்ல. அதே போல குமாரனாகிய இயேசு இந்த பாத்திரத்தை சுமக்க முடியாம தத்தளிக்கும் போது பிதாவாகிய தேவன் உம்முடைய இந்த தியாகத்தினால இதோ இவர்கள் எல்லாரும் உங்க சந்ததியா இருக்க போறாங்கன்னு காண்பித்ததை பார்த்தாரு. அவர் சொல்றாரு, நான் நீடித்த நாளா என் சந்ததிக்காக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நம்மள அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பை நம்ம தியானிக்கிறதுக்கு பதிலா, அந்த அன்பை சிந்திக்கிறதுக்கு பதிலா, அந்த அன்பை நினைத்து ஆராதிக்கிறதுக்கு பதிலா எப்ப பார்த்தாலும் என் சூழ்நிலை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என்ன பெத்தவங்க சரியில்லை, என் சபைக்கு வந்து வாச்சது சரியில்லை, நானே சரியில்லை, எல்லாம் நாங்க நாசமா போயிருந்தா பரவாயில்லன்னு புலம்பியே சாகரமையா. கர்த்தர் சொல்றாரு, உன் மீது நான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன். அததான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் இயேசுவை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர்கள் கெட்டு போகாம முடிவில்லாத இயேசு நீடித்த நாளா இருக்கிறது போல அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீடித்த நாளா இருக்கும்படிக்கு அவரை தந்தருளி, தன்னோட சொந்த மகனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அந்த அன்பை தியானிக்கிறீங்களா ஐயா? அந்த அன்பை சுதிச்சு பார்க்கிறீங்களா? அந்த அன்பின் மகத்துவத்தை யோசிக்கிறீங்களா? அந்த அன்பின் ஆழத்தை யோசிக்கிறீங்களா? அந்த அன்பின் உயரத்தை யோசிக்கிறீங்களா? அல்லது எப்ப பார்த்தாலும் புலம்பி தீக்கிறீங்களா? தேவனோட அவருடைய தீர்மானம்னு சொன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்ன தீர்மானிச்சார்னு சொன்னமே, அந்த தீர்மானத்துல நீங்களும் நானும் காணப்பட்டோம். உங்க மேல என் மேல அவருக்கு அவ்வளோ நீடித்த திட்டம். நம்ம செய்ய போற ஊழியம் இல்லையா, 50 தாண்டினவங்களுக்கு ஒரு அதிகபட்சம் 20-25 வருஷம் ஊழியம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு கீழே இருக்கிறவங்க உங்க வயசோட இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதுக்கு இடையில ஏதாவது கர்த்தர் சித்தம் வந்து முடிஞ்சு போக வேண்டிய ஆனாலும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இல்லையா? இந்த கொஞ்சம் காலத்தை முறுமுறுக்காத ஊழியர்களா வாழ நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவை குறை சொல்லாத ஊழியர்களா இருக்க ஒப்பு கொடுக்கலாமா? இவ்வளோ என் மேல அன்பு கூர்ந்தீங்களே ஆண்டவரே, உங்களை நான் குறை சொல்லக்கூடாது. எனக்காக நித்தியமான ஒரு திட்டத்தை வச்சு என்னையும் உங்க கூட நித்தியமா வாழ வைக்கும்படி அன்பு வச்சுங்களே. உங்களை நான் காட்டி கொடுக்கலாமா? உங்களை நான் முறுமுறுக்கலாமா? உங்களுக்கு நான் துரோகம் பண்ணலாமா? அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி எப்படி அழைக்கப்பட்டீங்க? எப்படி அழைக்கப்பட்டீங்க? எப்படி அழைக்கப்படல? உங்கள் பக்தியின்படி அழைக்கப்படல, உங்கள் விசுவாசத்தின்படி அழைக்கப்படல, உங்கள் நற்கிரியைகளின்படி அழைக்கப்படல, உங்கள் பக்தியின்படி அழைக்கப்படல, உங்கள் புத்தியின்படி அழைக்கப்படல. அழைக்கப்பட்டது அப்படின்னா அது யாரோட தீர்மானம்?
அல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுக்கு முன்னால தீத்து 3வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். எல்லாரும் வாசிங்கயா ப்ளீஸ், தயவு செய்து எடுத்து வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், 5, 6, 7 3 வசனத்தையும் எல்லாரும் நிறுத்தி நிதானமா வாசிக்கலாமா? நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியும் மறுபடியும் அருளினாலும் பரிசுத்த ஆவியின் நம்மை ரட்சித்தார். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்காக என்கிற நம்பிக்கையின் சுதந்திரராக அவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை பொழிந்தருளினார். அல்லேலூயா. எதன்படி ரட்சிக்கல? நம்முடைய கிரியைகளின்படி ரட்சிக்கல. ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மளை என்ன பண்ணாரு? ரட்சித்தார். அடுத்தது, அவருடைய கிருபையினால நம்ம என்ன ஆயிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆயிருக்கிறோம். அடுத்தது நமக்கு என்ன உண்டாகும்? நாம என்னவா ஆயிருக்கிறோம்? சுதந்திரராயிருக்கிறோம். என்ன ஆயிருக்கிறோம்? சுதந்திரராயிருக்கிறோம். அப்புறம் நம்முடைய இரட்சகராகிய பரிசுத்தாவை எப்படி பொழிந்தருளினாரு? நாம என்ன நினைக்கிறோம்? எங்கெங்க பரிசுத்தாவி எப்பயா தான் வர்றாரு. அவர் எப்படி பொழிந்தருளி இருக்கிறாரு? எப்படி பொழிந்தருளி இருக்கிறாரு சொல்லுங்க. என் மேல பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை சம்பூரணமாய் பொழிந்திருக்கிறார். இனிமேல் எனக்கு வர வேண்டியது ஒண்ணு இல்லை. எனக்கு வர வேண்டிய எல்லா நிறைவும், ஆவியானவருடைய எல்லா வரங்களும், ஆவியானவருடைய எல்லா வல்லமையும் என் மீது சம்பூரணமாக பொழியப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜி, உங்க வாழ்க்கை பரவசமானதாய் மாறும். த்ரில் நிறைஞ்சதா மாறி, மகிமையானதா மாறி. இதை நம்ம புரியாததுனால இன்னும் என்ன நிரப்புங்கன்னு இருக்கிறோம். நீங்க என்ன சொல்லணும்? என் மேல பொழிந்தருளதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். கிறிஸ்துவுக்குள்ள என்ன நித்திய ஜீவன் உண்டாகுங்கிற நம்பிக்கையை கொடுத்தீங்களே, சுதந்திரனா என்ன மாத்தினீங்களே. இயேசுவுக்குரியதெல்லாம் யாருக்கு உரியது சொல்லுங்க. ஆமா, அதெல்லாம் என்னத்தீங்க நீங்க எத்தனை வேணா சொல்லுங்க. எல்லாம் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் அசையாதுங்க. நானே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலைங்க. இல்லை அப்படி கொஞ்சம் பேர் ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? இப்போ 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசி. 2 தீமோத்தேயு 1:9. 1:9. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் தம்முடைய தீர்மானத்தின்படியும் எப்ப இருந்து கிருபை அருளப்பட்டது? எப்ப இருந்து? ஆதியில தேவன் வானத்தையும் சொன்னமா? அப்ப ஆதி காலம் முதல் உங்களுக்கு என்ன அருளப்பட்டிருக்குது? கிருபை. யார் மூலமாக? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான். எல்லாம் வலது கையை தூக்கி சொல்லுங்க, நான் பரிசுத்தவான் ஆக கர்த்தர் என்னை ஆதியிலேயே தெரிந்து கொண்டார், அழைத்து
அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், சுதந்திரன் ஆக்கியிருக்கிறார், சம்பூர்ணமாய் தம்முடைய ஆவியை பொழிந்திருக்கிறார். உன்னதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்படும். இது எல்லாமே எதுல சொல்லியிருக்கு? கடந்த காலத்துல சொல்லி. எதுவுமே எப்படி சொல்லல, பிரசன்ட் டென்ஸ்லயோ எதிர்காலத்திலயோ சொல்லலைங்க. அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. நாம இன்னும் என்ன சொல்லிட்டே இருக்கிறோம்? செய்யும் செய்யும் செய்யும், வாரும் வாரும் வாரும். நிறைய நேரம் அவர் செஞ்சு முடிச்சதை நம்ம பார்க்காததுனால மன சோர்வுக்குள்ள மாட்டிக்கிட்டு தத்தளித்து கொண்டு திகைக்கும், பயப்படும். அந்த பயம், அந்த திகைப்பு நிறைய நேரம் எரிச்சலா மாறுது, கோபமா மாறுது. உங்க சொந்த குடும்பத்துக்கிட்ட உங்க கோபத்தை காட்டுறீங்க, சபையார் மேல உங்க வெறுப்பை காட்டுறீங்க, அன்பை காட்ட முடியல. காரணம் என்ன? உங்க இருதயம் தேவன் உங்களுக்கு செய்தவைகளை குறித்த அறிவினாலே நிரம்பாம இருக்கிறதுனால. உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டாருங்கிற ஒரு நிறைவு திருப்தி இருந்தா நீங்க கட்டாயமா யார் மேல கோபப்பட மாட்டீங்க. உங்க சொந்த குடும்பத்து மேல கோபப்பட மாட்டீங்க, உங்க சபையார் மேல வருத்தப்பட மாட்டீங்க, எரிச்சல் காட்ட மாட்டீங்க. பரிசுத்த அழைப்பினாலே அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் ரோமர் 8:28 கேட்போங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, சொல்லுங்க. நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைப்பு. அந்த தீர்மானம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? ஆதிக்கு முன்னால. அப்படின்னா என்னது? அனாதி காலமான தீர்மானம். அல்லேலூயா. அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா. அனாதி தீர்மானத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அனாதி தீர்மானத்தின்படி பரிசுத்தாவை சம்பூர்ணமான மேல பொழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அனாதி தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் யாரு? அழைக்கப்பட்டவங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை கொடுத்து சொல்லுங்க. யார் உங்களை அழைச்சாலும் அழைக்கலைனாலும் அவங்கள பார்த்து பேசுங்க. யார் உங்களை அழைச்சாலும் அழைக்கல, அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். நித்திய அழைப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க அழைக்கப்பட்டவர்கள், நீங்க பரிசுத்தவான், நீங்க நீதிமான். அவரை பார்த்து சொல்லுங்க. என்னென்ன பார்த்து அவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க பரிசுத்தவான் சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்டவர்னு சொல்லுங்க, உங்களுக்கு நித்திய சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்க மேல பரிசுத்தாவே சம்பூர்ணமா பொழிந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. எதுவும் தெரியாம குழம்பிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் ஆதங்கம். ஏன் இன்னொருத்தரை பார்த்து நமக்கு கோபம் வருது? அவனுக்கு மட்டும் கர்த்தர் கேடா கொடு, இதை கொடுத்தாரு, எனக்கு இதை கொடுக்கல. அவன் சபைக்கு ஆத்மா போகுது, என் சபைக்கு வரமாட்டேங்குது. அவனுக்கு காணிக்க ஒருத்தன் கொண்டாந்து 10,000 ரூபாய் கொடுத்தா எனக்கு ஒருத்தன் கூட 1000 கூட கொடுக்க மாட்டேன். ஏன்? கர்த்தர் என்ன இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு பார்க்க பழகிட்டா நீங்க வேற எதையும் உங்க கூட என்ன பண்ண மாட்டீங்க, கம்பேர் பண்ணவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பாருங்க, அவர் பார்க்கிறபடி பாருங்க. நித்தியத்தினால நித்திய நம்பிக்கையை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பூமி ரொம்ப கொஞ்ச காலம். பூமி எவ்வளவு காலம்? கொஞ்ச காலங்க. இதுல நீங்க சம்பாதிச்ச எதையும் தூக்கிட்டு போக முடியுமா? முடியாதுங்க. சரியா? இந்த உடம்புல இருக்கிற வியாதியை தூக்கிட்டு போக முடியுமா? அதுவும் வராதுங்க. இந்த பூமியில் இருக்கிற நல்லதும் வராது, கெட்டதும் வராது. கர்த்தர் கூட நீங்களும் நானும் இருக்க போறோம். அல்லேலூயா.
அப்புறம் இந்த பூமிக்குரியதை நினைச்சிட்டு என்னங்க பெருமை, என்னங்க சோகம்? பெருமையும் இருக்கக்கூடாது, சோகமும் இருக்கக்கூடாது. கர்த்தரோட ஊழியத்துல வேகம் தான் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தின் மேல ஒரு மோகம் தான் இருக்கணும். மற்றபடி நாம பூமியில சோகத்துல மூழ்கிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்துல வேகம் வேணும்னா என்ன வேணும்? கர்த்தருடைய நித்திய பார்வை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பவுல் அந்த அதாவது வெளிப்பட்ட இயேசுவை, அதாவது வெளிப்பட்ட இயேசுனா என்ன அர்த்தங்க? 2000 வருஷத்துக்கு முன்னால மனுஷனா பூமிக்கு வந்தார் இல்லையா? அதுக்கு பின்னால உள்ள காலங்கள், அந்த காலங்கள்ல இயேசுவை குறிக்கும் போது அவர் இயேசு என்றோ இயேசு கிறிஸ்து என்றோ சொல்லுவார். ஆனா அதுக்கு முன்னால உள்ள காலத்துல அவரை பற்றி சொல்லும் போது அவரை கிறிஸ்து என்றோ அல்லது கிறிஸ்து இயேசுனோ சொல்லுவார். பைபிள்ல நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுன்னு சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்ட இடங்களை படிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசு அப்படின்னா அவர் பூமிக்கு வருவதற்கு முன்னால. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, யோ உங்க இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால தானே வந்தார் இல்ல? அதனாலதான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தார். அல்லேலூயா. அவராலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு உங்களுக்குள் எனக்குள்ளே இருக்கிறார். எப்படிப்பட்ட இயேசு? வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கின இயேசு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. இயேசு ராஜாங்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குது? அந்த பரலோகத்தின் அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? பரலோகத்தோட அதிகாரம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை உடையவங்க சோகமா இருக்கலாமா? மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கலாமா? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருங்க? ஆமா. யாரு சொன்னது? எங்க இருந்து சொன்னாரு? பிலிப்பியருக்கு எழுதினாரு. ரைட்டு. எங்க இருந்து எழுதினாரு? ரோமாபுரியில ஜெயில இருந்து எழுதினாரு. அவரோட கையில இருக்கிற ஒரு விலங்கு ஒரு போர்ச்சேவனோட காலில் இருக்கிறது. அவரோட ஒரு காலில் இருக்கிற விலங்கு இன்னொரு போர்ச்சேவனோட காலோடு அது என்ன பண்ணப்பட்டிருக்கு? செயின் மூலமா இணைக்கப்பட்டிருக்குது. அங்க உட்கார்ந்து கடிதம் எழுதுறாரு பிலிப்பியருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, பன்னி எப்பயுமே எங்கதான் பார்க்கும்? எங்கதான் பார்க்கும்? கீழே தான் ஐயா பார்க்கும். எப்பதான் பூமியை மேல பார்க்க அண்ணந்து அவனை அதை கட்டி இல்லையா, தலையில கட்டி பின்னால கேரியர்ல வச்சு கொண்டு போகும்போது அது மேல பார்க்குமா? இவ்வளோ அழகான வானம் இருக்குதா அப்படின்னு பார்க்குமா? நீங்களும் நானும் நிறைய நேரம் பண்ணி போல இருக்கிறோம். எதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம்? பூமியில இருக்கிற கஷ்டம், பொண்டாட்டினால வர்ற கஷ்டம், பிள்ளையினால வர்ற கஷ்டம், விசுவாசினால வர்ற கஷ்டம், அவனால வந்த உபத்திரவம், இவன் பண்ணின படுத்தின பாடு, இவன் என் மேல நிந்தையா போட்டுட்டான், இவன் அதை எனக்கு சொல்லிட்டான், இதையே கீழையே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு நித்திய காலமா நமக்காக உண்டாக்கி வச்சிருக்கிற சுதந்திரம் நித்திய தன்மையுடையது, நித்திய காலமா இருக்குது. அதை அண்ணாந்து பாருங்கய்யா, அதை நிமிர்ந்து பாருங்கய்யா. அதை பார்க்கும்போது உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, உங்கள் துக்கம் என்னவா மாறும்? சந்தோஷமாய் மாறும். இப்ப நான் போறேன், நீங்க துக்கப்படுறீங்க, ஆனா கொஞ்ச காலத்துல உங்களிடத்துல நான் திரும்பி வருவேன், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய பார்வைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ மனிதர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தேவனால முன்குறிக்கப்பட்ட தேவ மனிதர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நித்திய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்களா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இப்ப கேள்வி என்ன? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனம் எல்லாம் என்ன சொல்லிச்சு? நாம யாரு? உலகத்து தோற்றத்துக்கு முன்னாலேயே என்ன பண்ணப்பட்டவங்க? அழைக்கப்பட்டவங்க. நம்மள முன்னாலேயே கண்டாரு, நம்முடைய ரட்சிப்பை கண்டாரு, அவருடைய சந்ததியை கண்டாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா இன்றைக்கு வாழ்கிற நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? சிலரெல்லாம் என்ன பார்க்குறீங்கன்னா, நாங்கள் அன்பு கூறுறதா அன்பு கூறாது இருக்கட்டையா, நீங்கள் பாட்டுக்கு பேசுகிற வார்த்தையை பார்த்தா இன்னைக்கு 3 மணிக்கு தான் முடிப்பீங்களாட்ட. தீர்மானத்துக்கே இவ்வளோ நேரம் பேசி போட்டு நீ எப்போ அந்த வசனத்தை முடிக்கிறது? எங்களுக்கு வயிறு என்ன சொல்லுது? வா வான்னு சாப்பாடு கூப்பிடுது, வயிறு போ போன்னு சொல்லுது. இல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார். மாஸ்டர், கேள்வி என்ன தெரியுமா? நீங்க அன்பு கூறுறீங்களா? அவர் நம்ம மேல முந்தி அன்பு கூர்ந்தாரு. அவர் அன்பு கூர்ந்தபடி நம்மளால என்ன பண்ண முடியல? அன்பு கூற முடியல. சீடர்களுக்கு ஆசைதான் ஏசப்பா மேல உண்மையா அன்பு கூறணும்னு. ஆனா சூழ்நிலையோட அழுத்தம் என்ன ஆயிட்டாங்க? பின்வாங்கிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? கலிலேயா கடலுக்கு போயிட்டாங்க. விட்டுட்டு வந்த படகை தூக்கிட்டாங்க, விட்டுட்டு வந்த வலையை தூக்கிட்டாங்க. நான் மீன் பிடிக்க போறேன்னு யாரு சொன்னது? நீங்கெல்லாம் வர்றீங்களான்னு கேட்டாரா? அவர் என்ன சொன்னாரு? இல்ல, அவர் என்ன சொன்னாரு? நான் மீன் பிடிக்க போறேன். சரிங்க, போயிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொன்னாங்க? நாங்களும் வர்றோம், பின்வாங்கிறதுக்கு நாங்களும் வர்றையா, இயேசுவை குறை சொல்றதுக்கு நாங்களும் வர்றையா, இயேசுவை விட்டு விலகிறதுக்கு நாங்களும் வர்றையா. நீங்க ஏன் தனியா போறீங்க? ஜெபிக்கலாமா பிரதர்? பிரதர், எனக்கு ஒரு அவசரமா வேலை இருக்குது, நான் வேணா அடுத்த வாரம் உங்க கூட ஜெபத்துல செல்லுகிறேன் பிரதர். அவரிடத்தில் அன்பு கூறுறேன்னு சொல்றோம். எதனால அன்பு கூறாதீங்க? வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல. எப்படி அன்பு கூறுங்க? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். எப்படி அன்பு கூறணும்? கிரியையினாலும் உண்மையினாலும். அவரிடத்தில், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பாஸ்டர், தேவ மனுஷனே, மதிப்புக்குரிய கர்த்தருடைய தாசனே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மையா? உண்மையா அன்பு கூறுறீங்களா? இவங்க கிட்ட பார்த்து கேட்டாரு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு இருக்குதாப்பா? இவங்களுக்கு யாருன்னு தெரியாது, சீடர்களுக்கு அது யாருன்னு தெரியாது. சொல்லுங்க, சீடர்களுக்கு அது யாருன்னு தெரியல, இயேசுன்னுலாம் தெரியல. யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் என்ன கேட்கிறாரு? சாப்பிட்றதுக்கு ஏதா இருக்குதா? ஒண்ணும் இல்லைங்க. என்னது? ஒண்ணும் இல்லைங்க. யாரோ ஒருத்தர் கரையில நின்றுட்டு சொல்றாரு, உங்க வலைய தூக்கி எங்க போடுங்க? வலது பக்கமா போடுங்க. இவங்க என்ன பண்றாங்க? வலது பக்கமா போடுறாங்க. யார் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு யார் ரெடி? சீடர்கள் ரெடி. ஏன்? தோல்வி, விரக்தி. பாஸ்டர், உங்க விரக்தி
யாராவது ஏதாவது சொன்னா செய்யறதுக்கு ரெடி ஆக்கிடுச்சு உங்களை. யார் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நீங்க ரெடி ஆகிட்டீங்க. வலைய போட்டாங்க. வலைய போட்டு மீனை அகப்பட்ட உடனே ஒருத்தனுக்கு புத்தி உரைக்குது, ஒருத்தனுக்கு ஆவியில ஷார்ப் ஆகுது. டேய் அண்ணா, யாரு அண்ணன்? தம்பி யாரு? ஆமா, பின்வாங்கி போனாலும் அண்ணன் தம்பி உறவு மட்டும் என்ன ஆகல, மாறல. தலை அங்க பாருதல. அது யாரு? அது யாரு? ஆண்டவர், கர்த்தர். இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அது யாருன்னு. கர்த்தர். இதுவரைக்கும் அது யாரு? யாரோ. அது யாரோ சார். யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னதெல்லாம் கேட்டு செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அதுதான் சீடர்களோட நிலைமை. பின்வாங்கி போன நிலைமை, சோர்ந்து போன நிலைமை, விரக்தியான நிலைமை, வாழ்க்கை கசந்த நிலைமை, ராத்திரியெல்லாம் பிரயாசம், ஒன்றும் நடக்க. மீனை படைச்சவர் சொல்லிட்டாரு, ஒரு மீன் எங்க வரக்கூடாது, மலைக்கிட்டேயே வரக்கூடாது. அல்லேலூயா. அந்த படைப்பாளர் தான் உங்க எஜமானியா. அவரு சொன்னாருன்னா, என்னங்க சார் இத்தனை வருஷமா ஊழியம் செய்யற ஒன்னையும் காணோம். அவரு சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, காடைகளா எல்லாம் போய் இந்த ஜெப ஊட்ட நிரப்புங்கன்னா, திடீர்னு பார்த்தா இவர்களை எல்லாம் எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் எப்படி இருந்தேன்? தனியா இருந்தேனே, ஒன்றிக்கட்டையா இருந்தேனே, எனக்கு யாருமே இல்லாம இருந்தேனே. ஆனா இப்ப இவ்வளவு எனக்கு நெருக்கமா இருக்குது, நீ கொஞ்சம் விலகி போன. பாஸ்டர் கிட்ட விசுவாசிங்க சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்க சபைய மந்தையால நிரப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஏசாயாவுல வாசி, இவர்களை எனக்கு யாரு பிறப்பித்தது? தனிமையில உடைஞ்சு போயிட்டீங்களா? என்னங்க ஒண்ணுமே நடக்கலைங்க, சோர்ந்து போயிட்டீங்களா? ஒன்னே ஒண்ணுதான் கேள்வி. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? நான் உங்ககிட்ட அன்பா இருந்த மாதிரி நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? நான் அன்பா இருக்கிற மாதிரி தெரியல ஆண்டவரே, ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன். அன்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். அவன் என்ன சொல்லலை? அன்பா இருக்கிறேன்னு சொல்லலை. என்னன்னு சொன்னோம்? நேசிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவாகிய நீர் உண்மையே முழுசா கொடுத்து எங்க கிட்ட அன்பு காட்டினது போல என்னால அன்பு காட்ட முடியல. ஆனா சகோதரன் மேல சகோதரன் அன்பு காட்டுறது போல நான் உங்களை நேசிக்கிறேன்னு அர்த்தம். புரியுங்களா? இந்த நேசிக்கிறேங்கிறதுக்கும் அன்பா இருக்கிறேங்கிறதுக்கும் கிரேக்க மொழியில பயன்படுத்தப்படுற வார்த்தைன்னா அகாப்பேங்கிற வார்த்தைய இயேசு கேட்கிறாரு. ஆனா சீமோன் என்ன சொல்றாரு? பிலேயோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா நான் ஒரு சகோதர அன்புல உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பான தேவ தாசர்களே, உங்க அன்பு எப்படிப்பட்டது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே, எல்லா உறவு எல்லாமே எடுக்கப்பட்டுட்டாலும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணம், உங்க சொத்து எல்லாம் உங்களை விட்டு போயிட்டாலும், நீங்கள் தனித்து இல்லை. வானத்தையும் பூமியையும் படைச்ச எஜமான் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் வெறுமையாகவில்லை. ஏனென்றால் அந்த சராசரங்களை படைச்சவர் உங்க கூட இருக்கிறார். அவர் மேல அன்பு கூறுறது உண்மையா? உங்க அன்பு யதார்த்தமா? உங்க அன்பு தேவ அன்பை போன்ற அன்பா? உங்களை நீங்களே ஆராய்ச்சி பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல
சகலமும்னா சகலமும்னா அர்த்தம். சகலமும்னா என்னன்னு அர்த்தம்? எல்லாமே. அப்படின்னா நல்லதும் கெட்டதும், லாபமும் நஷ்டமும், கூட்டமும் தனிமையும், பணமும் பணம் இல்லாமையும், உங்களுக்கு நடக்கிற சகலமும், சுகமும் வியாதியும் எல்லாமே உங்களுக்கு எதுக்கு எதுவா நடக்குது? என் அப்பாவுக்கு இப்ப 90வது வயசு ஆகும். 90வது வயசு ஆரம்பிக்கணும். 89 இந்த மாசம் 22ல முடியுது. 90வது வயசுக்குள்ள நுழைய போற. சில சமயம் 89 வயசுக்கு உடம்புல என்ன இருக்கும்? உள்ள பலவீனம், திடீர்னு கால் வீங்கும், திடீர்னு கை வலிக்கும், திடீர்னு என்னென்னமோ உடம்புல பிரச்சனை. என் அப்பா என் மனைவிட்ட சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமா, நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும்னு வசனம் இருக்குதுமா. அதனால கர்த்தர் எனக்கு எதை கொடுத்தாலும் நான் சந்தோஷமா என்ன பண்றேன்? வாங்கிக்கிறேன். எனக்கு தாங்க முடியலைனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமான்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உங்க மனசுல திருப்தி இருக்கா? உங்க சபையை விட்டு 2 பேர் நீங்கி போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? உங்க சபைக்கு ஒரு ஆள் வந்தா குதிக்கிறீங்களே, பக்கத்து சபைக்கு 4 ஆத்மா வந்தா உங்களால நன்றி சொல்ல முடியுதா? ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? சகலமும் உங்க வாழ்க்கையில அனாதி தீர்மானத்தின்படி உங்களை அழைத்திருக்கிற கர்த்தர், நித்திய ஆசீர்வாதங்களோடு உங்களை அழைத்திருக்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லாவற்றையும் எதுக்காக தான் அனுமதிக்கிறாரு? நன்மைக்கு ஏதுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்ற கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க.